அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பழனினா நமக்கு முருகர் தெரியும், கீழே திருஆவினன்குடி முருகர் தெரியும், மேலே போகர் சமாதி தெரியும், ராஜ அலங்காரம் தெரியும், அவ்வளோதான். பழனியினுடைய மறுபக்கம் இதுவரை நம்ம பார்த்ததில்ல. வாங்க முதல் முறையாக நம்ம மறுபக்கத்தை போய் பார்ப்போம். சொர்க்க பூமிங்க, மலை, பழனி மலையை ஒட்டி பின்னாடி நாம் இந்த இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணோம்னா நமக்கு பாலார் பொருளாறு டேம் நம்ம போகக்கூடிய ஸ்பேஸ் பைக்கில் போகலாம், காரில் போகலாம், பஸ்ஸுலேயும் போகலாம். எல்லாம் வசதியே இருக்குது. பைக் காராக இருந்தாக்கில் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தானுங்க. இதே சைக்கிளாக இருந்தாக்கில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம். பஸ்ஸாக இருந்தால் ஒரு 1/2 அன் ஹவர் தாங்க. இப்படி தான் சொர்க்க பூமி. இதே மாதிரி தான் வேறு லெவலில் 12 கிலோமீட்டர் இடத்த நம்ம அனுபவிச்சுட்டு வரலாம் அவ்வளோ சந்தோஷத்தோடு. பழனிலேருந்து டேமுக்கு போனால் 12 கிலோமீட்டர். பாலார் பொருளாறு டேமுக்கு போனால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வெறும் தென்னந்தோப்பு, மலை ஒட்டி பகுதி தான். எல்லாமே மலை ஒட்டி பகுதி தான். உள்ள ஒரு ஊர் இருக்குது, பாலசமுத்திரம்னு சொல்லுவாங்க. நல்ல மேகம், வகையான இடம், வேறு லெவலில் பேசும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இடம் பட்டை இழப்போம், வேறு லெவலில் இருக்கிற இடம். செம்மையான இடங்க, வேறு லெவலான இடங்க. ஆமாம், இந்த ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கல தங்கமான. இது ஒரு பேரூராட்சி. நம்ம அவசரப்பட்டு இந்த ஊர் பேரூராட்சி. இந்த மக்கள்லாம் எல்லாமே தான் உண்டு, தான் வேலை உண்டு. விவசாய வேலை, செங்கல் சூளை வேலை, இந்த மாதிரி வேலையை தான் போயிட்டுருப்பாங்க. எல்லா மத மக்களும் இருப்பாங்க. அமைதியானவங்க, ரொம்ப தங்கமானவங்க. எப்படி இருக்குங்க இந்த இடங்கள்? எப்படி இருக்குது? மலை சார்ந்த ஒட்டி பகுதி, பசுமையாக இருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் பசுமையாக இருக்கும். தென்னந்தோப்பு, நெல் வயல், வாழைத்தோப்பு, வேறு லெவலில் இருக்கும். பேருக்கு தகுந்த மாதிரி இந்த ஊரும் அழகு. இந்த ஊரில் இருக்கிற மக்களும் தங்கமான குணம் படைச்சவங்க. எல்லா மதத்துக்கு மக்களும் இங்கே இருப்பாங்க. வேறு லெவலில் இருக்குல்ல? பழனிலேருந்து 7 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தாங்க நம்ம டேம். வெறும் 10 நிமிஷம் ட்ராவலு. காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி. சைக்கிளில் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். மக்களே, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஊர் அழகு. அப்படியே சும்மா தென்னை மரத்து சந்துக்குள்ளே அப்படியே சூரிய வெளிச்சம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதானுங்க நம்ம பழனியின் சொர்க்கமே. ஒரு பக்கம் தான் காட்டுறேன் நான். இப்போ ஒரு பகுதி, தென்பகுதி மட்டும். பழனியில் தென்பகுதி மட்டும்தான் உங்களுக்கு காட்டிட்டு வரேன். அங்கே தெரியுது பார்த்தீங்களா மலை? தூரத்தில் மலையும் மலை சார்ந்த பகுதியும் தெரியுது பாருங்கள். அதுதானுங்க. எப்படி இருக்குது பாருங்கள்? அந்த மலையை ஒட்டி தான் நம்ம போகணும். நெருங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம மனசு சந்தோஷமாக சும்மா கவலையை மறந்து ஜாலியாக இருப்பீங்க. வாங்க பார்ப்போம். பாருங்கள் மக்களே, இந்த பூவுக்கு பேர் தான் ஆவாரம் பூவு. இந்த பூவுக்கு பேர் ஆவாரம் பூவு. இது ரொம்ப 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 நல்ல பூவுங்க. மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பூவுங்க. நம்ம இன்றைக்கி இருக்கிற உலகத்தையே ஆட்டி வச்சுக்கிட்டுல சர்க்கரை வியாதி. இதுக்கு எல்லாமே நம்ம ஆவாரம்பூ ஜூஸு, ஆவாரம்பூ லிக்யூடு, ஆவாரம்பூ பவுடரெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. கடையில் கிடைக்கும், நாட்டுப்புறத்து கடையில் கிடைக்கும், மெடிக்கல் ஸ்டோர்லேயும் இப்போ ஆயுர்வேத கடைகளில் எல்லாம் கிடைக்கும். முடிஞ்சால் இந்தமாரி கிராம பக்கத்துலேயே வந்தீங்கன்னாக்கில் இந்தமாதிரி நேச்சுரலாக இருக்கிற பூவை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். வேறு லெவலில் ரிசல்ட் எதிர்பார்ப்பீங்க. இந்த பூவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சாவே போதுங்க. எங்கள் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு மட்டும் கேட்காது, எல்லாருக்குமே கேட்கும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ படுத்த படுக்கையாக இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கவங்களுக்கு இந்த பூவை சும்மா ஒரு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்து மட்டும் பாருங்கள். அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அவங்க எந்திரிச்சிருவாங்க. அவ்வளோ டயர்ட்னஸ் எல்லாமே தெரிச்சு அந்த படுத்த படுக்கையாக இருந்தவங்கள டக்குன்னு எந்திரிக்க வச்சிரும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான பூவுங்க இது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கில் இதில் தங்க சத்து நிறைஞ்சதுங்க.
இப்போ நம்ம வந்து காஸ்மெட்டிக் ஐட்டத்தை போட்டு ஃபுல்லாக கெமிக்கலை போட்டு முகத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி பூவை நாம் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும் போது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும் போதோ இல்லை பவுடரா காய வச்சு பவுடராக சாப்பிடும் போதோ பார்த்தீங்கன்னாக்கில் நம்ம முகமே தங்கமாக ஜொலிக்கும், நம்ம உடம்பே தங்கமாக மாறும். இது ஒரு காயகல்ப மூலிகைங்க. ஆவாரை கண்டோர் சாவார் உண்டோர்னு சித்த பெருமக்கள் சொல்லியிருப்பாங்க. உண்மைதானுங்க. சாக போகிற நிலைமையில் இருக்கிறவனை கூட இந்த பூவை கொடுத்தா அழகாக எந்திரிச்சிடுவான். உடனே துக்குன்னு இருக்கிறவங்களாம் கொடுக்க தேவையில்ல. ஓரளவுக்கு நல்லா நார்மலாக முடியாத வேலையை படுத்துருக்கிறவங்களும் டக்குன்னு கொடுத்து பாருங்கள், எப்படி எந்திரிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி லேடிஸுங்களுக்கெல்லாம் இந்த பவுடரை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த பூவை வந்து பவுடர் ஆக்கி சாப்பிட்டாலும் சரி, இல்லை தண்ணி டெய்லி கிடச்சிச்சின்னா கசாயம் மாரி வச்சு குடித்தாலும் சரி, தொடர்ந்து ஒரு 48 நாள் செய்யுங்க. முகம் எந்த அளவுக்கு தங்கமாக ஜொலிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். தங்க தேவதையாக இருப்பாங்க. வேறு லெவலில் இருக்குங்க. இதை பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாங்க. மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆவாரம் பூவுங்க. இது தங்க சத்து நிறைஞ்சதுங்க. இதை பற்றி இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறேன், நான் அப்புறமா சொல்கிறேன், மற்ற வீடியோவில் சொல்கிறேன். டவுன் வாழ்க்கையில் கிடைக்குமாங்க இந்த மாதிரி ஒரு காற்று, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அமையுமாங்க. எந்த நேரம் பார்த்துட்டு டென்ஷனு, ப்ரெஷரு, ஏதோ ஒரு பதட்டத்துலேயும் நடுக்கத்துலேயும் சுற்றிக்கிட்டே இருப்போம்ல. இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவல் இருக்குல்ல? அதுதானுங்க கிராமம் தானுங்க. பாருங்கள், இந்த பக்கம் தான் இப்போல்லாம் இந்த மாதிரி தாங்க. இந்த ஃபுல்லாக சிங்கிள் சூளை தானுங்க இருக்குங்க. சிங்கிள் சூளை விவசாயம் இது தானுங்க. இங்கே நல்லா இருக்குல்ல இடம் பார்க்குறதுக்கு. எந்த நேரம் பார்த்தாலும் இப்படி தாங்க இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே இப்படி மேகமூட்டமாகவும் மலை சாரலோடையும் மிஸ்டோடையும் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக தென்னை மரம் தான். பார்க்குற இடம் ஃபுல்லாக தென்னை மரம் தான். ஏதோ ஒரு ஐயா சைக்கிளில் ஜம்முன்னு நம்மள மாதிரி போயிட்டு இருக்காரு. ஆமாம், பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கா. ஆனால் நாம் சைக்கிளில் போகிறது இருக்கா பாருதா, இதாங்க சைக்கிள் தானுங்க, நம்ம சைக்கிள் தான். ஆமாங்க, ஓட்ட சைக்கிள் தான். ஓட்ட சைக்கிள் முருக மயில் ஏறி உலகத்தை சுற்றினாரு, நாம் சைக்கிள் ஏறி டேமை சுற்றுவோம். மக்களே தெரியுதுங்களா? பாருங்க தூரத்தில் இந்த மலையை ஒட்டி மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். மலையில் கண்டிப்பாக அலைய போகிறோம். தெரியுதுங்களா? அதுதாங்க கொடைக்கானல் மலைங்க. அந்த மலையை ஒட்டி தான் நம்ம போக போகிறோம். எப்படி தெரியுது பாருங்க, மேகமூட்டை எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நெல் போட்டு அறுத்து இருந்திருக்காங்க, இப்போ தான் இருந்திருக்காங்க. பசுமையான இடங்க. எப்படி இருக்கு பாருங்க, லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாக தென்னை மரம். நம்ம எருமை மாட்டுங்களாம் மேய்து பாருங்க. சூப்பராக இருக்குல்ல இடம், வேற லெவலு. எவ்வளோ கவலையாக இருந்தாலும் சரி, டென்ஷன் ப்ரெஷர் எது இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க. கோயிலுக்கு வரீங்க, கோயிலுக்கு வரும்போது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான். வந்தீங்கன்னா மனசு நிம்மதியோட சந்தோஷத்தோட கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடைய கடவுள் ஆசீர்வாதம் வாங்கிடுறீங்க. மன நிறைவோட சந்தோஷமாக வந்து ஜாலியாக ஒரு ட்ரிப் வந்துட்டு போங்களேன். வேறு லெவலு. நம்ம ஊரில் இப்படி ஒரு இடமா அப்படின்றத நாமளே யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. பாருங்க மக்களே, நாம் வந்து இப்போ நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். டேமுக்கு 2 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்துட்டோம். பாலாறுன்றது ஒரே 1 கிலோமீட்டர் தான். டேமுக்கு நெருங்க 2 கிலோமீட்டர் இருக்குது. நெருங்கி வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கில் ஒரு கோவில் ஒன்று இருக்குதுங்க. அமிர்தேஸ்வரர் கோவில்னு இருக்குங்க. சுயம்பு லிங்கங்க. அது லிங்கம் ஆதி காலத்து, அது கிட்டத்தட்ட பஞ்சபாண்டவர்கள் காலத்துக்குன்னு சொல்லுவாங்க. வேறு லெவல் இருக்குங்க. அது ஒரு சீக்ரெட் மேட்ரு இருக்குது. அதே போல் இந்த லிங்கத்துக்கும் நம்ம போகக்கூடிய டேமுக்கு, போகர் ஐயாவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. தெரியுதுங்களா? பாருங்கள், இப்போ தான் கோயில் எடுத்து கட்டியிருக்காங்க. பழைய காலத்து கோயிலாக இருந்துச்சு, இப்போ தான் கோயில் எடுத்து கட்டியிருக்காங்க. இதோ பாருங்கள் கோவில்.